ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் பிசிஎஸ்எம்பி சீசன் 3யோட பார்ட் 3 கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா விஷயம் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோன்னு பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கைஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் என்சர்மெண்ட் எல்லாமே போட்டேன் நிறைய டர்மரில். பட் ஒரு சில என்சர்மெண்ட் மட்டும் மிஸ் ஆகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்வா அஃபினிட்டி, அந்த ரெஸ்பிரேஷன், அந்த மாதிரி சில என்சர்மெண்ட்லாம் மிஸ் ஆகுது. ஸோ அதை போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வில்லேஜ் ட்ரேடிங் செட்டப் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் பெருசாலாம் பண்ண போடல கைஸ். எனக்கு தேவையான எந்தெந்த புக்கு தேவைப்படுதோ அந்தந்த வில்லேஜஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜஸ் நம்மளுக்கு பஞ்சம் கிடையாது கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டர் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதனால் அங்கே நம்ம எவ்வளோ வேணால் வில்லேஜஸ் எடுத்துக்கலாம். இப்போயும் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் பாருங்கள் மிஸ், நம்மளுக்கு சீக்கிரம் கிடச்சிட்டா பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அக்வா அஃபினிட்டி, ரெஸ்பிரேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீப்பிங் வச்சு லூட்டிங் இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதில் ஏதாவது ஒன்று கிடச்சா கூட டக்குன்னு எடுத்து வச்சுருவோம். சொல்லிய கைஸ் வாங்க நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிப்போம். பண்ணி இவன் வேறு ஒரு ரெண்டு நின்றா தம்பி. ஸோ கைஸ் எப்படி வந்து கூட்டு வந்து உட்கார வச்சாச்சு. இவன் பார்த்தீங்கன்னா இருங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுக்குறாங்க, 2 கொடுக்குறாங்க நம்ம. ஸோ கைஸ் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பரத் ப்ரோ வந்துட்டு வாங்க ப்ரோ நம்ம பேஸை பில்ட் பண்ணணும்னு சொன்னார். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பேஸ்க்கு வந்து நிறைய கிளாஸ் தேவைப்படுது ப்ரோ, நீங்கள் போய் சேன் மெயின் பண்ணாரு, அதான் மெயின் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். நான் அப்படியே வச்சு நான் டைம்லெஸ் மாதிரி போட்டு விட்றேன், பார்த்துருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக கிளாஸ்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூஃப், அதாவது அவங்க ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ளோரிங் போட்டுட்ருக்கோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த டஃப் பிளாக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பிளாக் வந்து எனக்கு பரத்தூர் எடுத்து கொடுத்தாரு. அந்த அமித்திஸ்ட் ஏரியாவிலேருந்து கிடைக்கும் அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். ஸோ அதை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். இதுவும் நல்லா இருக்குது, இந்த மாதிரி தான் கட்ட போகிறேன். அவர் பார்த்தீங்கன்னா அவரும் இதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், ஜஸ்ட் போர்ட் மாதிரி இருக்கும். பட் அவர் வேறு பிளாக், நான் வேறு பிளாக்கு. கேஸ் நான் அப்படியே பேசிட்டே இருக்கேன், கொஞ்சம் டைம் ஆகுது என்னென்னு தெரியல, கொஞ்சம் லேக் வேறு கொஞ்சம் ஓவராக இருக்குது என்னென்னு தெரியல கேஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக பேஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். 2000 years later. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃபைனலி. இது பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மாதிரி தான் நான் கட்டியிருக்கோம், ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், சொல்ல தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃப்ளோர் கைஸ், இதான் நம்மளோட இடம், நம்மளோட பார்த்தீங்கன்னா ஃப்ளோரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்னா டாப் ஃப்ளோருக்கு அடுத்த ஃப்ளோர் எடுத்துருக்கோம், கீழே உள்ள ஃப்ளோரு. டாப் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பரத் ஃப்ளோர் எடுத்துருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணலை, இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடமே வேறு மாதிரி இருக்கும் நம்புகிறேன். இன்னும் எதுவும் ஐடியா பண்ணல விஷயம் தான் யோசிச்சுட்டு அப்புறமா ஆஃப்லைனில் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஏன்லாம் போட்டிருக்கு, என்னடா இதுன்னு கேட்டிங்கன்னா வெளில போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஸ்பானு, மீட்டிங் ஏரியா, அப்படியே மேன் போர்ட் பேஸு, அந்த பேஸு, போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா புது பில்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஒருத்தர். அதை பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் வரும் கைஸ், பார்த்துக்கங்க. ஸோ வாங்க கீழே போகும். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்க்குறப்ப லுக்கு. SATS சேட்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். சேட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டீமோட பேர். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பரத் ப்ரோக்கு, எனக்கு டி வந்து பார்த்தீங்கன்னா இது இவருக்குன்னு நினைக்கிறேன், விஜயபாலனுக்கு. அப்புறம் எஸ் இன்னொரு கடைசி எஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரோக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எதுவும் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் கைஸ். என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு இந்த பில்டு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 நாள் ஆச்சு இந்த ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி இது கட்டி முடிச்சு, ரொம்பவே கஷ்டப்பட்டோம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது பரத் ப்ரோக்கு போகிற வழி நம்ம அப்படின்ட்டு போயிருக்கோம். ஸோ கேஸ் நான் அவர் பேஸ் நம்ம காமிக்கிறோம், அவரே அவர் ஃப்ளோரை காமிச்சிக்கிட்டோம். ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ நினச்சிங்கன்னா இல்லை, இனிமேல் தான் வீடியோ ஆரம்பிக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே பாதி விட்டுட்டு வந்துட்டோம், வில்லேஜ் ட்ரேடிங் செட்டப்பை. அதை போய் கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ஸோ வாங்க நம்ம போவோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் செட்டப் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னென்ன புக்கெலாம் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். இது அக்வா அஃபினிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சு பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பிங் வச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெதர் ஃபாலிங்கு, அப்புறம் இங்கே பார்ப்போம் ரெஸ்பிரேஷன் வேறு கைஸ். இது பார்த்தீங்கன்னா பிரச்சனை அவ்வளோதான். இப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். இவன் என்ன கொடுக்க போகிறான்னு தெரில, ஏதாவது உருப்படியாக கொடுத்துட்டான்னு நல்லது. இது வேறு எவ்வளோ நேரம் போட்டு நான் படுத்த போகிறான்னு தெரில கைஸ். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது கைஸ். நான் வேறு அது எம்ப்ராய்டெலாம் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டிக்கு கலெக்ட் பண்ணி
அதில் வேறு பாதிக்கு மேலே ட்ரேட் பண்ண முடியாது, முடிஞ்சிச்சுட்டான். அவரை புதுசாக மாற்றி எப்படி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். ஒரு 1 ஸ்டாக் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். 10ன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். நான் அப்படியே கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு ஏதாவது உருப்படியாக கொடுத்தான்னா வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். தம்பி ஏதாவது சீக்கிரம் கொடுத்து விட்றா, ஒரு தடவை பார்ப்போம். சரி கைஸ், சரிப்பட்டு வர மாதிரி தெரில. நான் கொஞ்சம் நேரம் ட்ரேட் பண்ணி ஏதாவது உருப்படியாக கிடச்சா வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா டெப்த் சைடில் கொடுத்துருக்கான். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுது. பட் ஆனால் இவன் 2 தான் கொடுத்துருக்கான். ஸோ பரவாயில்ல, என் எம்எல் நிறையா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2 புக்கு வாங்கி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 வாங்கிக்குவோம். இருங்க, 1 ஓகே, அப்புறம் இன்னொன்று ஓகே. இதை போய் ஆன்வீலில் போட்டு கம்பைன் பண்ணிட்டா லெஃப்ட் சைடில் 3 மாறிடுன்னு நினைக்கிறேன். இதை பார்ப்போம். ஆமாங்க, எக்ஸ்பி இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூட்ஸுக்கு போடணும். இது மட்டும்தான் பூட்ஸுக்கு போடலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும்னா என்ன, பூட்ஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு இது மட்டும் தான் தேவைப்படுது. மற்ற எதுவும் இருக்கான்னு தெரில. இது போதும் நம்மளுக்கு. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம் வாட்டரில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே போட்டாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஸோ ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வில்லேஜை ரெடி பண்ணணும். இப்போ இந்த எலக்ட்ரான் உடச்சி எடுத்துக்குவோம். இனிமேல் இது ஒன்றும் தேவைப்படாது கைஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுற எல்லா என்சார்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான் கைஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா போடவும் செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்றது இங்கே இந்த சைடு ஃபுல்லாக நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இந்த சைடு முடிச்சுட்டு அந்த சைடு போகிறப்ப தான் நம்மளுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வில்லேஜ் சீட்டை வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி தான் வெறும் 5 எம்எல் இருக்கிறதுனால சரி பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி வச்சுட்டேன். லூட்டிங் 3 கிடச்சிருச்சு. ஆனால் என்ன ஒரு சோகம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடுக்கு போட முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ஆன்வீலில் மாற்றி போட்டதுனால இது 2 எக்ஸ்பென்சிவ்னு காமிச்சிருச்சு. ஸோ அதுக்கு நான் இன்னொரு செப்பரேட்டான இன்னொரு தனி ஸ்குவாடு செஞ்சு அதில் லூட்டிங் 3 போட்டு லூட்டிங் ஸ்குவாடை வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு தேவையான எல்லாமே எடுத்தாச்சு. அதாவது தேவையான என்ஜாய்மெண்ட்லாம் போட்டாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ஃபைட் வர வரப்போகுது கைஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ஃபைட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்மளுக்கு இந்த கோல்டன் எபிசோட் தேவைப்படும். அதெல்லாம் எடுப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காம ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். பை கைஸ்.